ஒரு பெண்ணை நோக்கிய விமர்சனமும் ஒரு பெண்ணை நோக்கிய அரசியலும் ஒரு பெண் கூட இருக்கக்கூடிய ஒரு செய்தியை இந்திரா காந்தி காலத்திலையும் உருவாக்குனாங்க, அம்மையார் ஜெயலலிதா காலத்திலையும் உருவாக்குனாங்க. அம்மையார் ஜெயலலிதா அம்மாவை நீங்க யோசிச்சு பாருங்க. 85ல இருந்து 91 முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் கேவலமா பேசுவாங்க. உடல் மொழியிலையும் அவங்க இவங்களோட இருந்தாங்க, அவங்களோட இருந்தாங்க, இப்படி போனாங்க, அப்படி போனாங்க. என்ன எவ்வளவா கேவலமா அம்மா ஜெயலலிதா அம்மாவை பேச முடியுமா? எல்லாம் பேசி பார்த்தாங்க. ஆனால் மக்கள் என்ன தெரியுமா முடிவு பண்ணாங்க? எம்ஜிஆர் இறந்த பிறகு அந்த அம்மா தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் முடிவு பண்ணாங்க. எந்த சமூகம் ஒரு பெண்ணை பார்த்து உடல் மொழியை பார்த்து நீ அவங்க கூட போயிட்ட இவங்க கூட போயிட்டன்னு சொன்ன அந்த சமூகத்திற்கு தக்க பதிலடி கொடுத்த மண் இந்த தமிழக மண். அதற்கான பதில் என்ன தெரியுங்களா? 91ல மகனை ஒரு தொகுதி கலைஞர் மட்டும் தப்பிச்சுக்கிட்டார். 232 தொகுதி அதிமுக ஜெயிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க. இதுதான் சொல்றேன். உங்களுடைய அவதூறுக்கான பதில் என்ன தெரியுங்களா? 82 அந்த அம்மா கட்சியில இருந்து ஆரம்பிச்சு இந்த மாதிரி எந்த பெண்ணை நோக்கி எவ்வளவு கேவலமா பேசினாங்களோ இந்த சமூகம் அப்படி பெண்களை வைத்து நம்மளுடைய தலைவரை தவறாக பேசும் பொழுது அவர் அமைதியா இருக்கிறாருன்னா ஒவ்வொரு பெண்கிட்ட இருக்கக்கூடிய எமோஷனல் நம்ம கனெக்ட் ஆகிட்டே இருக்கு. நீங்க என்ன வேணா திட்டிக்கோ, 5 வருஷம் நீ என்ன ஆட்சி பண்ண, அதுக்கு பதில் சொல்லு. தலைவர் சொன்னாரு அதெல்லாம் கவலைப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன். இவங்க 5 வருஷம் என்ன தவறு செஞ்சாங்க? எங்க திரும்பினாலும் ஊழல், எங்க பார்த்தாலும் ஊழல். ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்குள்ள போக முடியுமா? இன்னைக்கு ஒரு இபி டிபார்ட்மெண்ட்ல 36% ஏத்திருக்காங்க. யாரு விலை ஏத்துனது? பஸ் ஃப்ரீ, ஒன்லி பிங்க் பஸ்ல மட்டும்தான் ஃப்ரீ. ஆனால் நம்ம தலைவர் என்ன சொன்னாரு? தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு இலவசம்னு சொல்ல, கட்டணம் இல்லா பேருந்து. அது ஏன் தெரியுமா சொன்னாரு? நாங்க டிஸ்கஷன்ல இருக்கும்போது எங்க கிட்ட கேட்டாரு. பொதுவா ஒரு டிஸ்கஷன்ல இருக்கும்போது அது ஏன் மாவட்டத்துக்குள்ள ஒரு பிங்க் பஸ் போட்டு போகணும்? ஒரு சாதாரண கூலி தொழிலாளியோடைய வீட்லையும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் ஒரு லோயர் ஏழை மக்களுடைய குடும்பத்தில் என்ன தெரியுமா பிரச்சனை? ஒரு அம்மா தன்னுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போறதா இருந்தாலும் குழந்தைங்களை கூட்டிட்டு திடீர்னு போனோம், தீபாவளியோ பொங்கலுக்கோ ரம்ஜானுக்கோ கிறிஸ்துமஸ்க்கோ போறதா இருக்கட்டும், ஏன் ஒரு 3 மாசத்துக்கு அம்மாவை பார்த்துட்டு வரதா இருக்கட்டும், இல்லை அப்பாவை பார்த்து வரணும்னா தன்னோட கணவன்கிட்ட போய் கேட்கும் பொழுது அந்த கணவன்கிட்ட காசு இருக்காது. நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய் செலவாகும், பஸ்ஸுக்கே 1500 ரூபா ஆகும். அப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது அப்ப தலைவர் முடிவு பண்ணார், என் தங்கை, என் அம்மா, என் அக்கா, என் தங்கச்சி கன்னியாகுமரி டு சென்னை வரைக்கும் பஸ் ஃப்ரீ. பஸ் கட்டணம் இல்லாம போட்டோம். கன்னியாகுமரியில சென்னை வரணுமா? எல்லா பெண்களுக்கும் கட்டணம் இல்லா பேருந்து, பெஸ்ட் பேருந்து கொடுப்போம். எங்கேயும் நிக்க வேண்டாம், பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க வேண்டாம். அது என்ன பிங்க்? இந்த திமுக உண்மையிலே அறிவே இல்லை. பெண்களுக்கு பிங்க் மட்டும்தான் பிடிக்குன்னு யார் சொன்னது? என்ன அறிவே இல்லையா? ஒரு பெண்ணை ஒரு கலர்ல சுருக்கிடுவீங்களா? நான் எங்க ஆபீஸ்ல எல்லாருமே தோழிகள் தான் வேலை பார்ப்பாங்க. நான் இப்போ ஒரு 100 பேர் இருக்கும்போது கேட்டேன், உங்களுக்கு என்ன பிங்க் மட்டும் தான் பிடிக்குமா? யாருன்னே சொன்னா, ஏன்னா எப்ப பார்த்தாலும் பிங்குக்குள்ளே எங்களை அடைக்கிறீங்க. அதுவே ஒரு டிஸ்கிரிமினேஷன். ஏன் ஒரு நிறத்தில் அடைக்கணும்? எனக்கு கருப்பு பிடிக்கும்னா எனக்கு பச்சை பிடிக்கும், எனக்கு இது பிடிக்கும், அது பிடிக்கும். ஏதோ ஒரு சினிமா பார்த்துட்டாரு நினைக்கிறேன், பிங்க் பஸ். அந்த பிங்க் பஸ் ஓட்ட உடஞ்சல் பஸ்ல பெயிண்ட் அடிச்சு வச்சுட்டாங்க, எவனும் ஏறவே முடியாது. அப்ப தலைவருடைய ப்ராமிஸ் என்ன? தமிழகம் முழுவதும் இந்தியாவிலேயே முதல் மாநிலம் இது. முதல் மாநிலத்தில் டிக்ளேர் பண்ணாங்க. எத்தனை 500 கிலோமீட்டர் நீங்க தூத்துக்குடியில இருந்து சென்னை வாங்க, இல்ல தூத்துக்குடியில இருந்து தஞ்சாவூர் போங்க, இல்ல கன்னியாகுமரியில இருந்து மதுரை போங்க, எங்க வேணா போங்க, உங்க அப்பா அம்மாவை பார்க்க போங்க, உங்க குழந்தைங்களை கூட்டிட்டு போங்க, உங்களுக்கு கட்டணமில்லா பேருந்துங்கிறத அனௌன்ஸ் பண்ணது எங்களுடைய தலைவர். ஒரு பெண்ணுடைய வழியிலிருந்து இப்படி ஒரு சத்தியம் செய்யும் பொழுது அவரை நோக்கிய விமர்சனம் எந்த அளவிற்கு தவறுங்கிறது நேத்து கொடுத்த பிராமிஸ்ல இருந்து தெரிஞ்சிருச்சு. அப்ப என்ன விமர்சனங்களை வேணா பண்ணுங்க, என்ன நாடகம் வேணா நடத்துங்க, ஆனால் தமிழக மக்கள் அதை நம்பவே மாட்டாங்க.
அப்ப ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்றாரு. கேஸ் சிலிண்டர் எதுக்கு? நேத்து 60 ரூபா ஏறிடுச்சு. இவங்க என்ன சொன்னாங்க வந்தபோது, 100 ரூபா கம்மி பண்றேன், கேஸ் சிலிண்டர் ஃப்ரீ தரேன். ஆனால் அவர் சொன்னது என்ன? விறகு அடுப்புலையும் மண்ணிலும் இன்னைக்கும் பல தாய்மார்கள் இன்னைக்கு வந்து கேஸோடைய விலை ஏறுறதுனால இன்னைக்கு சமைச்சிட்டு இருக்காங்க. அப்ப என்ன சொன்னாரு? குறைந்தபட்சம் அவருக்கு தெரியுது, குறைந்தபட்சம் ஒரு 45 நாள் ஒரு சிலிண்டர் வரலாம் ஒரு 4 பேர் இருக்க இடத்துல. அப்ப 6 சிலிண்டரை நம்ம கொடுப்போம்னு வந்து டிக்ளேர் பண்ணிட்டார் நேத்து. அப்ப அவருடைய தேர்தல் அறிக்கை கிடையாது, அவருடைய கனவு திட்டம். இத்தனை நாள் சொல்லிட்டு இருந்தாங்க அவருக்கு வந்து திமுகவை திட்டதான் தெரியும், ஸ்டாலின் ஐயா தவறுகளை சொல்லதான் தெரியும், இவர் தமிழ்நாட்டுக்கு வந்தா என்ன செய்வார்னு சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது, நேத்து ஒரே மகளிர் தின மீட்டிங்ல மொத்தமா முடிச்சுட்டாரு. மகளிரோட சந்தோஷத்தை மொத்தமா முடிச்சுட்டாரு. தமிழகம் முழுவதும் எல்லாரும் சந்தோஷம். அப்பாடா, எனக்கு இங்க இருந்து கன்னியாகுமரியில இருந்து நான் தூத்துக்குடி போறதா இருந்தா, இல்ல கன்னியாகுமரியில சென்னை போறதா, இனிமேட்டு வந்து எந்த பாரமும் எனக்கு கிடையாது குழந்தைங்களோட போறதா. அப்ப அந்த அளவிற்கு ஒவ்வொரு பெண்ணுடைய மனசிலிருந்து தாய் மாமன் சீருங்கிறாரு. திமுக புரியவே இல்லை. என்னடா திடீர்னு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு? அதான் உறவு. ஒரு குழந்தை பிறந்த உடனே நான் அரசு மூலியமா ஒரு மோதிரம் போடுறேன்னு சொல்றப்பாரு, அதுதான் தாய் மாமன் சீரு. இதுக்கு மேல என்ன வேணும்? அப்புறம் கல்யாணம் பண்ணா அம்மா ஃபர்ஸ்ட் ஒண்ணு பண்ணாங்க. அம்மா முன்னாடி வந்து தங்கத்துக்கு தாலின்னு ஒண்ணு கொடுத்தாங்க, அதை ஒழிச்சுட்டாங்க வந்தவொடனே. இவங்களுதான் நம்பிக்கையே இல்லையே. அப்ப யோசிக்கிறாரு, ஓகே நல்ல விஷயமாச்சே, ஏன் இதை செய்யல? அப்ப உடனே யோசிச்சு என்ன சொல்றாரு, 8 கிராம்னா 1 பவுன். ஒரு சாதாரண கிராமப்புறத்திலேயோ ஒரு கூலி தொழிலாளியோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ ஒரு தாலி செய்யறதுக்கு, குறைந்தபட்சம் சின்னதா தாலி செய்யறதுக்கு இன்னைக்கு வந்து மினிமம் ஒரு பவுன், 4 பவுன் இல்ல 2 பவுன், 1 பவுனோட சேர்ந்து அடுத்த பொருட்களையும் சேர்த்து செய்வாங்க. ரொம்ப ஏழ்மையா இருக்கிறாங்க. 1 பவுனோட விலை என்ன இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுங்க? 1,25,000 ரூபாய். உங்களுக்கு தெரியும், விலை வேற ஏறிக்கிட்டே இருக்கு. கல்யாணம் பண்ணா 1,25,000 என்னுடைய முதல் சீரா ஒரு தாலி கொடுக்குறேன்னு சொன்னார்ல, இதுதான் எங்க தலைவர். ஐயோ 1,25,000 ஆயிடுமா, எப்படி கொடுக்கலாம், செய்ய முடியுமா? உடனே கேள்வி கேட்பாங்க, இவருக்கு பொருளாதாரம் தெரியுமா? அதுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டார். நீங்களே சொல்லுங்க, இன்னைக்கு ஒரு ரோடு போடுறாங்க, சரி ரோட விட்டுருங்க, ஒரு கக்கூஸ் கட்டுறாங்க திமுக, எத்தனை % கமிஷன் அடிப்பாங்க? கணக்கு இல்ல, நான் சொல்றேன் கணக்கு. ஃபேமிலிக்கு 20%, மினிஸ்டருக்கு 5%, ஆபீசர்ஸுக்கு 5%, 30%. ஓகேங்களா? அதுல 30% யார் டாக்ஸ்? ஜிஎஸ்டி மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு டாக்ஸ் இருக்கு, ஸ்டாலின் டாக்ஸ். அதான் நேற்று சொன்னார். நீங்க ஒரு ரோடு போறதா இருக்கட்டும், ஒரு கக்கூஸ் கட்டுறதா இருக்கட்டும், ஒரு இபி ப்ராஜெக்டா இருக்கட்டும், ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், ஒரு பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் இல்ல ஒரு ஸ்கூல் கட்டுறதா இருக்கட்டும், ஏன் வந்து இடிஞ்சு விழுற மாதிரி இருக்கு? வெள்ளக்காரன் கட்டின ரிப்பன் பில்டிங் இன்னும் இருக்கு, இவங்க கட்டின ஹாஸ்பிட்டல் உடஞ்சிக்கிட்டு இருக்கு, ஸ்கூல் உடஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏன்? ஸ்டாலின் டாக்ஸ், ஸ்டாலின் சார் டாக்ஸ். ஸ்டாலின் சார் டாக்ஸ்னா எவ்வளவு? எஸ்எஸ்டின்னு சொல்லலாம், இனிமேல் ஜிஎஸ்டிக்கு பதிலாக எஸ்எஸ்டி. எஸ்எஸ்டி 30% போகுது. 30%னா நேற்று கணக்கு சிம்பிளா எடுத்துட்டாரு, 4 லட்சம் கோடி ரூபாய்ப்பா பட்ஜெட்டு. அப்போ 30% எவ்வளோ ஆச்சு? 1,20,000 கோடி ரூபாய். 1,20,000 கோடி ரூபாய் எடுத்து நான் ஸ்கீம்ஸ் கொடுக்க போறேன். எனக்கு ₹1 காசு தேவையில்லப்பா, நான் முடிவு பண்ணிட்டேன். அடிக்கிற கொள்ள குடும்பத்துக்கு போகுது, எனக்கு வேண்டாம். என்னுடைய குடும்பத்தையும் மீறிதான் அரசியலுக்கு வந்திருக்கேன்னு ஓப்பனா டிக்ளேர் பண்ணிட்டாரு. அதுக்காக தான் இவ்வளவு பிரச்சனையை பேஸ் பண்ணிட்டு இருக்காரு அவரு. இதுதான் உண்மை. எல்லாரும் சொல்லி பார்த்தாங்க அரசியலுக்கு வராதன்னு மிரட்டினாங்க. இது என் லைஃப்லயே நடந்திருக்கு. நீங்க பார்த்துருக்கீங்களா? நான் தமிழக வெற்றி கழகத்துல பொதுக்குழுல இறங்கி பேசிட்டு அப்பதான் இறங்குவேன். உங்களுக்கு தெரியும், நான் கோவமா இல்ல, உண்மையை பேசுவேன். பொதுக்குழுலையும் 2ஆம் ஆண்டுலையும் 3ஆம் ஆண்டுலையும் திமுக செய்யக்கூடிய செயல்களாகட்டும், இல்ல கரூருக்கு அப்புறம் நான்
நான் பேசுனது எதுவுமே வந்து கோவமா இல்ல, மனசுல இருந்து இவங்க செய்யக்கூடிய கோவமும், இப்படி என் தலைவர் அடிக்கிறாங்களே, என் கட்சி அடிக்கிறாங்களே, கோவத்தை கூடிய பேசிய பேச்சுகள் மக்கள்கிட்ட பயங்கரமா எடுபடும் பொழுது திடீர்னு என் குடும்பத்துல யாரும் சம்பந்தம் இல்லாம வந்து என்ன கண்ணாமலான்னு திட்டிட்டு இருப்பாங்க. ஏன்னா திமுக இருந்து கொடுத்த மிரட்டல்கள் உங்களுக்கே தெரியும் யார் யாரெல்லாம் திட்டிருப்பாங்க அப்படின்னு. நான் எதுக்கும் பதில் கொடுத்ததே கிடையாது. திடீர்னு என்ன திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப எனக்கே அப்படின்னா திமுக அண்ணன் தலைவருக்கு எவ்வளவு நெருக்கடிகள் கொடுப்பாங்க யோசிச்சு பாருங்க. அது குடும்பமாவும் இருக்கட்டும், சொந்த பந்தங்களா இருக்கட்டும், எவ்வளவு தொல்லைகள் கொடுப்பாங்க. ஏன் அண்ணன் இபிஎஸ் அண்ணனுக்கு ஏன் தொல்லை கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அவரு ஜாலியா 194 தொகுதி அவர் பாடிக்கு போயிட்டு இருக்காரா? நீங்க கண்டுக்கிட்டீங்களா? நான் கண்டுக்கிட்டோமா? மக்கள் கண்டுக்கிட்டாங்களா? இல்லையே. அதனால திமுகவும் கண்டுக்கல. அவ்வளவுதான். இதுக்குள்ள அரசியல் இருக்கு. ஆனால் நம்ம தலைவர் 6 மாவட்டம் தான் போனார். அதுக்குள்ள கரூர்ல ஒரு மிகப்பெரிய கொலை வெறியாட்டத்தை செஞ்சது யார்? செந்தில் பாலாஜி அவர்கள். செந்தில் பாலாஜி எதுக்கு செய்யறாரு? அவருக்காக செஞ்சுக்கிட்டாரா? இல்ல. உண்மையை தெரிஞ்சுக்கணும். அடுத்த வாரிசு யாரு? முக ஸ்டாலின் அவர்களுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு யார் எதிரி? அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க புரிஞ்சுக்குவாங்க. அப்ப அவருடைய மகனுக்கு யார் எதிரியா வந்து நிக்கிறா? நம்ம எதிரி யாரு நினைச்சது இல்ல. நம்ம அரசியல் நல்ல நிர்வாகத்துக்கு கொடுக்கறதுக்கு தலைவர் வந்திருக்கிறார். அப்ப இவர் 6 டிஸ்ட்ரிக்ட் போயிட்டாரு. இன்னும் 30 டிஸ்ட்ரிக்ட் போகட்டா என்ன ஆகும்? அவ்வளவுதான். பெரிய சூறாவளி வந்து இவர் வீட்டுல எப்படி முடக்கலாம்? அப்ப செய்யக்கூடாததை செய்ய நினைச்சு அதனால பல பழிகள் ஏற்பட்டு அந்த பழியை தூக்கி நம்ம மேல போட நினைச்சு அதுக்கு அவங்களே போலீஸ் ஆபீசர் அப்பாயின்ட் பண்ண பொழுதுதான் நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம். சுப்ரீம் கோர்ட் ஒரு நியாயமான விசாரணை வேணும்னு ஒரு ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. இவங்க விசாரணை நடந்துச்சுன்னா என்ன பண்ணிருப்பாங்க? இந்நேரம் நான் ஜெயில இருந்திருப்பேன். இன்னைக்கு வரைக்கும் நான் வெளியே வந்து பேசியிருக்க முடியாது. அண்ணன் ஆனந்த அண்ணனர்கள் வெளியே வந்து பேசியிருக்க முடியாது. அவரு ஜெயிலுக்கு போயிருப்பாரு. எல்லாரையும் ஜெயிலுக்கு போயிட்டு கரெக்டா பிப்ரவரி மாசம் இந்த 41 பேருக்கு நீ தான்ப்பா தப்புன்னு அவங்க போட்டாங்களே ஒரு நம்பர் கமிஷன். அந்த அம்மா காலையில 6 மணிக்கே வந்துட்டாங்க. நீங்க பாத்திருப்பீங்களான்னு தெரியாது. கரூர் அன்னைக்கு காலையிலே வந்துட்டாங்க. வந்து இது தப்பு அது தப்புன்னு அப்பயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் போட்டு திமுக காரன் கேஸ போட்டு எஸ்ஓபி கேஸ் பதிலா நமக்கு எஸ்ஐடி கேஸ் போட்டு விட்டாங்க. எஸ்ஐடினா போலீஸ் ஆபீசர் அவங்களே போட்டுக்கிட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? கோர்ட்டு நமக்கு எதிராக திரும்பிருச்சு. திமுக எங்க போய் ஒளிஞ்சுக்கிச்சு? கோர்ட்டுக்கு முன்னாடி ஒளிஞ்சுக்கிச்சு. இந்த தப்பதான் நம்ம சுப்ரீம் கோர்ட்ல போய் கேட்டோம். இன்னைக்கு அந்த கேஸ் போயிட்டு இருக்கு. அப்ப நம்மள முடக்கி எஸ்ஓபி போட்டு எந்த கூட்டம் நடத்த விடாம, எஸ்ஓபின்னா என்னன்னு உங்களுக்கு புரியும். நம்ம இப்ப நான் இங்க கூட்டம் நடத்தணும்னா இங்க இருக்கிற எஸ்பி கிட்ட நான் பர்மிஷன் வாங்கணும். அந்த மாதிரி நம்ம எங்க கூட்டம் நடத்துறதா இருந்தாலும் போலீஸ் ஆபீசர்கிட்ட பர்மிஷன் வாங்காம நம்ம போக முடியாது. அதே மீறி போனா என்ன தெரியும்? அண்ணனை பாக்குற எத்தனை லட்சம் பேர் வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த கூட்டத்துல திருப்பி தவறாச்சுன்னா திருப்பி நம்ம மேல பழின்னு போடுவாங்க. அப்ப காவல்துறையோட அனுமதிக்காக எத்தனை மாசம் நம்ம காத்திருக்க வேண்டியதா இருக்கு? காத்துட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. அதனாலதான் இனி 5000 பேர் வச்சு மீட்டிங் நடத்திட்டு இருக்கோம். ஏன்னா திமுகக்கு 32 மாவட்டத்துக்கும் தலைவர் போயிடக்கூடாது. வீட்டுல முடக்கணும். வீட்டுல முடக்கிட்டு போலீஸ் பர்மிஷன் கொடுக்காம இல்ல அவர் வீட்டுல ஜாலியா இருக்கக்கூடிய ஆளு, அவர் வந்து பிரச்சாரம் பண்ண மாட்டாரு அப்படின்னு ஒரு பொய்யான தகவலை பரப்புறது. இதையும் மீறி அவர் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் அவர் வேற என்னெல்லாம் மொழிகள் சொல்லி அவர் அடிக்கலான்னு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. நான் திரும்பியும் சொல்றேன், அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு ஏற்பட்டதையும் எம்ஜிஆர் அவர்களுக்கு என்னெல்லாம் ஏற்பட்டுச்சோ, என்னெல்லாம் அவரை சொல்லி 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 திட்டினாங்களோ அதையெல்லாம் மக்கள் பொறுமையா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பொறுமையா கேட்டு கேட்டு என்ன பண்ணுவாங்க? 77 திமுகவை தூக்கி எறிஞ்சாங்க. அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவங்க எந்த காலத்திலும் வந்ததா வரலாறே கிடையாது. இதுதான் உங்களுக்கு மக்கள் அவங்க மேல கொடுத்த பதிலடி. அதே மாதிரி நீங்களும் சரி நம்மளும் நம்புவோம். இன்னைக்கு அவங்க சொல்றாங்களே பெருசா கூட்டணி உருவாக்கிட்டோம், அண்ணா ஓபிஎஸ் அண்ணா வந்தா கூட புடிச்சு போட்டுக்குவோம், யார வேணா புடிச்சு போட்டுக்குவோம், நம்ம ஜெயிச்சிடலாம். ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்கும் T20, இன்னும் 40 நாள் தானே இருக்கு. இந்தியா ஜெயிக்கவே நினைக்காதுன்னு நினைச்சாங்க. ஒரு மேட்ச் 6 பாலுக்கு 6 சிக்ஸர் அடிச்சாங்க. அந்த மாதிரி நோட்டிபிகேஷன் வரட்டும், எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வரட்டும். நம்ம அண்ணன் ரோடா போகும்போது அப்போ ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். ஒவ்வொரு ரோடா போயிட்டு இருக்கும்போது மக்களோட எழுச்சி அன்னைக்கு பார்ப்பாங்க. நீங்க முடக்கி வைக்க முடியாது. அவதூறும் சூழ்ச்சியும் மக்கள்கிட்ட எடுபடாது. ஏன்னா நீங்க தான் ஆளுங்கட்சி, நீங்க தான் எல்லா தவறும் செஞ்சிருக்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மன்னர்களை உருவாக்கிட்டாங்க. அங்கேயா திருச்சியா, அங்க நேரு குடும்பம்,
இந்த பக்கம் பொன்முடி குடும்பம், அந்த பக்கம் செந்தில் பாலாஜி குடும்பம், இப்படி ஒவ்வொரு மன்னர்களை உருவாக்கக்கூடிய ஒரு மனநிலையை உருவாக்கி மக்கள் வெறுத்து போயிருக்காங்க.